ஹாய் மை டியர் டாக்ஸ், என்ன பாக்குறீங்க? அன்னைக்கு யூடியூபர்ஸ் ரோஸ்ட் பண்ணா இன்னைக்கு யூடியூபையே ரோஸ்ட் பண்றியான்னு பாக்குறீங்களா? அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. யூடியூப் என்னோட லைஃப்ல ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருச்சு. அது சம்பவம்ல சரித்திரம். அந்த சம்பவம் உங்க லைஃப்லயும் நடக்காம இருக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமா யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு ஈஸியா சேனல்ல எப்படி மானிட்டைஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அப்புறம் என்ன மிச்சத்தை போற வழியில பேசிக்கிறோம். சார், எனக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சி சேனல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ரீயூஸ்ட் கண்டென்ட்னு மெயில் வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம் சார் அது? தம்பி, என்ன மாதிரி வீடியோ போடுறீங்க? ட்ரோல் வீடியோ போடுறேன் சார். யோ, ட்ரோல் வீடியோ போட்டா ரீயூஸ்ட் தானடா வரும். எவ்வளவோ ட்ரோல் சேனல் இருக்கு, அதை விட்டு எனக்கு ஏன் சார் ரீயூஸ்ட் கொடுத்தீங்க? தம்பி, அவங்க எல்லாம் எப்பயோ சேனல் ஓபன் பண்ணி மானிட்டைசேஷன் வாங்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ரீயூஸ்ட் வந்திருக்காது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. சார், நான் 5 வருஷமா சேனல் வச்சிருக்கேன் சார். 80,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீ அப்பீல் பண்ணு பாத்துக்கலாம். ஓ, அப்படி வரியா? இந்தாங்க சார் அப்பீல் ஃபார்ம். ஏனுங்க ஆபீசர் மூஞ்சில கோல் போடுறீங்க? ட்ரோல் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கொடுக்க முடியாது. யோவ் தள்ளியா சார், புது சேனல் மானிட்டைசேஷன் கொடுங்க சார். 16 சார் வெறுக்கக்கூடாது. ஆனா சார் போயிட்டு போறான். டேனில்ரா, என்ன சேனல் வச்சிருக்க? நான் ட்ரோல் சேனல் வச்சிருக்கேன் ப்ரோ. யோவ், அவனும் ட்ரோல் சேனல் தான் ஏன் வச்சிருக்கான். அவனுக்கு மானிட்டைசேஷன் கொடுத்துட்ட. ஐயோ ஐயோ. What bro? It's very wrong bro. It's very wrong. டேய், போடா போய் ரீஅப்ளை பண்ணு. இருடா, இதே சேனல்ங்கிறதுனால தான் நான் ரிஜெக்ட் பண்றேன். புது சேனல் ஓபன் பண்ணிட்டு வரேன்டா. சொல்லி நிறுத்துங்களேன்டா. அதுக்கப்புறம் ஒரு 3 சேனல் ஓபன் பண்ணேன் நண்பர்களே. ஒரு சேனல்ல 14,000 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னொரு சேனல்ல 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் இன்னொரு சேனல்ல 3,500 சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த சேனல் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உண்மையான சம்பவமே இனிமேதான் வரப்போகுது. மறக்காம ஒரு லைக்க போட்டு தொடர்ந்து பாருங்க. மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண வந்திருக்கேன். யோ, 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கேன். எதுக்கே ரிஜெக்ட் பண்ண? நான் தான் அப்பவே சொன்னல, ட்ரோல் வீடியோக்கு மானிட்டைசேஷன் கிடையாதுன்னு. அப்புறம் என்ன மயிர்குடா இந்த புறம்போக்கு நாய்களுக்கு எல்லாம் கொடுத்த? 1 hour later. நில்ரா, என்ன சேனல் வச்சிருக்க? மத்தவங்க வீடியோ எடுத்து ரியாக்ஷன் போடுறேன் ப்ரோ. அடுத்தவன் வீடியோவை எடுத்து ரியாக்ஷன் போடுறதெல்லாம் ஒரு பொழப்பாடா? இவனுக்கு ஏன்டா காப்பியா இருக்கல? அவன் தான் வீடியோல மூஞ்ச காமிச்சிருக்கானே, மூஞ்சி தெரிஞ்சாலே கொடுப்போம். அப்போ கேமரா முன்னாடி அவுத்து போட்டு ஆடினாத்தா காசு கொடுப்பியா? Of course. போடா பொம்பளை சோக்கு. பொம்பளை சோக்கு ஏண்டா? Several months later. வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். என்னடா கண்டென்ட்டையே மாத்திட்ட? மூடிட்டு அப்ரூவல் மட்டும் கூடுடா வேணா. இது ரிஜெக்டட். நெக்ஸ்ட். சத்திய சோதனை. எல்லா பேப்பர்ஸும் கரெக்ட்டா இருக்கும்போது ஏன் சார் ரிஜெக்ட் பண்ணீங்க? I want to know the reason. Why you reject? 8 hours later. ப்ரோ, உங்க சேனலுக்கு நான் அப்பீல் வாங்கி தரேன். ப்ரோ கொடுங்க. ஏதே ஆப்பிள் வாங்கி தரீங்களா? ஆப்பிள் இல்லடா, அப்பீல். என்ன சேனல் வச்சிருக்க? நான் பெய்ட் யூடியூப் கோச்சிங் சேனல் வச்சிருக்கேன் ப்ரோ. உன்கிட்ட மாட்ட போற பசங்களை நினைச்சாலே பாவமா இருக்குடா. இது ரிஜெக்டட். நெக்ஸ்ட். என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு? அப்போ என்னோட சேனல் அவ்வளவுதானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நீ போய் அப்பீல் பண்ணு. உனக்கு பாஸ் வேண்டுமா ஃபெயில் வேண்டுமா சொல்லு. 18. ஆனா சார் போயிட்டு போறான். தேங்க்ஸ் ப்ரோ, பை. 2 weeks later. You are selected. You are selected. You are unselected. You are selected. அர்த்தமா வந்தது அது. யதார்த்தமா இது எப்பறா கரெக்ட்டா அங்க வருது, இங்க வருது, இங்க வர மாட்டேங்குது. இருடா, உன்னால ரிஜெக்டே பண்ண முடியாத மாதிரி ஒரு சேனல் ரெடி பண்ணிட்டு வரேன்டா. என்ன எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டே இருக்க? எனக்கு பின்வாங்க தெரியாது. 4 to 6 weeks later. இந்த வீடியோல வர்ற ஒவ்வொரு நொடியும் நானா எடிட் பண்ணதுடா. உன்னால ரிஜெக்டே பண்ண முடியாது. டேய், நீ என்னடா 2 மாசத்துல புது சேனல் ஓபன் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்ட? அதான் வர்க்கீஸ். இது ரிஜெக்டட். நெக்ஸ்ட். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ப்ரோ, நான் உங்க சேனல் அப்பீல் பண்ணி தரேன். நமக்கு ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். என்ன சொல்றீங்க? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே பாரு. முதல்ல இவனுங்கள மாதிரி ஆளுங்களை நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். போடா, செருப்ப கழட்டி அடிச்சிட போறேன். யோவ், எனக்கு மட்டும் எதுக்கு யா ரிஜெக்ட் பண்ற? குட் மார்னிங் ஆபீசர். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? முக்கியமான பேப்பர் உள்ள வைக்காம லைசென்ஸ் கட்டறாங்க. டென்ஷன் ஆகாதீங்க ஆபீசர். ஐ வில் டேக் கேர். தம்பி, அது ஏஐ பா. அப்பீல் பண்ண அப்ரூவ் பண்ணிடுறேன். அவ்வளவுதானா? இந்தாங்க சார் அப்பீல். என்னப்பா கையிலேயே வச்சிருக்க? எப்படியும் ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு தெரியும். அதான் எப்பயோ அப்பீல் ரெடி பண்ணிட்டேன். thank you. ஐயோ, ஒரே வார்த்தையில கேட்டவன செத்துக்கிட்டாரே. நீ ஏன் என்ன இவ்வளவு நேரம் உட்கார வச்சு நோண்டி நுங்க எடுத்த? End of flashback. என்னடா, நீ யூடியூப் கிட்ட செருப்படி வாங்குறது பக்கத்தா இந்த வீடியோ போட்டியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நாளைக்கு நீங்களும் நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாதுன்றதான் இந்த வீடியோ.
என்ன மனுஷன்? முக்கியமான விஷயம், நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இப்போ நான் சொல்ல போறேன். நல்ல கவனமா கேளுங்க. நீங்க ஆல்ரெடி சேனல் வச்சிருந்தாலும் சரி, இனிமேல் ஓபன் பண்ண போறீங்கனாலும் சரி, இப்போ நான் சொல்ல போறது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் பிரச்சனை தான் அதிகமா வந்திருக்கும். அது வராம இருக்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். முதல்ல நீங்க மூஞ்சியை காமிச்சு வீடியோ போடலன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் கொடுப்பாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறது நீங்க தான் அப்படின்னு யூடியூப்க்கு புரிய வைக்க நீங்க அப்பீல் பண்ணணும். நீங்க என்ன மாதிரி கண்டென்ட் போட்டாலும் சரி, நீங்க எப்படி எடிட் பண்றீங்க அப்படிங்கறத ஒரு வீடியோவா ரெடி பண்ணி அதை அப்பீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சிடும். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி. ஆனா நீங்க பண்ணவே கூடாத விஷயம் என்னன்னா, யூடியூப்ல டிப்ஸ் போடுறேன்னு வீடியோ போடுற சேனலை பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படியே அவங்க போடுறத பார்த்து வீடியோ போட்டீங்கன்னா உங்க சேனல் கொஞ்ச நாள்லயே புட்டுக்கிட்டு போயிடும். எப்ப யாரோட சேனலை தூக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டு ஜாலியா இருங்க. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. அப்புறம் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்திருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் மேல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அந்த வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.